ஹலோ வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா மன்னார்குடி தாங்க வந்திருக்கோம். எங்கேயாவது வெளியில் போகலாம், கொஞ்சம் லாங் ட்ராவல் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். திருச்சி வரைக்கும் போகலாம், திருச்சியில் முக்கொம்பு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு டைமும் இல்லை. சரி, நம்ம மன்னார்குடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆதன் அப்பா சொன்னாங்க. அவங்க முன்னிலேருந்தே மன்னார்குடி போயிட்டு வரலாம், அங்கே வந்து ஃபென்டாஸ்டிக் பார்க்னு இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அப்போ டைம் கிடைக்கல. சரி, டைம் செட் ஆனிச்சு, இன்றைக்கி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் அங்கே போனப்போ லன்ச் டைமே வந்துட்டுங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணி இருக்கும் நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஆனால் நம்ம லஞ்ச்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெளியில் சாப்பிட்டு வந்தோன்னே, ஏன்னா அங்கே சாப்பாடு கிடைக்காது. உள்ளே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான், ஸ்நாக்ஸு, டீ, காஃபி இதை மாதிரி தான் உள்ளே இருந்துச்சு. பப்ஸு, ஐஸ்கிரீம் இதை மாதிரி தான். ஆனால் சாப்பாடெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம வெளியிலேயே சாப்பிட்டு வந்துடணும். ஆனால் இங்கே நாங்கள் பக்கத்தில் வாங்கின ஹோட்டல் எதுவுமே சரியில்லை, சாப்பாடு சரியில்லை. சாப்பிட்றதா இருந்தால் நம்ம மன்னார்குடியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துடணும் போல். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மன்னார்குடியிலேயே சாப்பிட்ருங்க, ஏன்னா அந்தளவுக்கு இங்கே சாப்பாடு நல்லா இல்லை. உள்ள இன்டோர் கேம்லாம் கிட்ஸுக்கு நிறையா இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அது ஒர்த்தான கேமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாத்துக்குமே சார்ஜஸ் ரொம்ப அதிகங்க. ஃபஸ்ட்டு போனதுமே வந்து என்ட்ரன்ஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேமாக ப்ளே பண்ணுறப்ப அது குறைஞ்சிட்டே வருது. திரும்பி காசு அதில் தீர்ந்துருச்சுன்னா திரும்பி போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 1500 கிட்டத்தட்ட நாங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு அது ஒன்றும் செட் ஆகலை. அவுட்டோர் கேம் எல்லாமே ஓகே தான், பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதை மாதிரி வந்து மயிலாடுதுறை சைட்லேயோ இல்லை திருவாரூர் இந்த சைட்லலாம் இந்த மாதிரி கிடையாது. மன்னார்குடியிலலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் இதை மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நானுமே ஃபஸ்ட் டைம் இங்கே தான் போயிருக்கேன், வேறு எங்கேயும் நானும் பார்த்ததில்லை. போனதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். பசங்கள்லாம் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு அங்கே உள்ளே போய் இந்த கேம்லாம் விளையாடுறதுலலாம் கூட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அந்த தண்ணியை பார்த்ததும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிட்டாங்க. பசங்கனாலே தண்ணி தானேங்க, வீட்டிலையே தண்ணியை பார்த்துட்டா பாத்ரூம் பக்கம் போயிட்டு வரவே மாட்டாங்க. அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறது, இந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. வீட்லேயுமே ஏதாவது ஒரு தண்ணி டம்ளரில் வச்சுருந்தாலோ இல்லை எங்கேயாவது பார்த்தாலோ எடுத்து கீழே ஊற்றி அதில் உட்காந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக வந்து விளையாண்டுட்ருப்பாங்க. அங்கே போய் அவ்வளோ தண்ணியை பார்த்து தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த இடத்த விட்டு அவங்கள கலப்பிட்டு வரத்துக்குள்ளே போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வரல, இங்கே தான் விளையாடுவோம் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி அழுதுகிட்டு திருப்பி போய் குளிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு பசங்களோட போயிட்டு வாங்க, ஃபேமிலியாக போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இன்டோர் கேமை விட அவுட்டோர் கேம்ஸ் செம சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்கள் எப்படி விளையாண்டுட்ருக்காங்க பாருங்கள், ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பசங்களோட சந்தோஷம் தான் என்னங்க நம்ம சந்தோஷம். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க. பப்புக்கு தண்ணினா அவ்வளோ பிடிக்கும். அவங்க உள்ள அந்த இன்டோர் கேமில் கூட நிறைய இந்த காரு இந்த மாதிரி நிறைய இந்த உள்ள ட்ரெயின், காரு இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அதனால் பசங்க அவ்வளோவா ஒரு ஆர்வமாக விளையாடலை. வெளியில் வந்து ரொம்ப ஓடி பிடிச்சி விளையாடுறது அப்படி இப்படின்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்துச்சோம். நாங்கள் கொஞ்சம் அங்கே இருக்க ஈவினிங் டைம் ஆகிட்டு இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயிலும் கம்மியாயிடுச்சு. பசங்களை வெளில விட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். பாருங்க, ஓடிக்கிட்டே தாங்க இருந்தாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. அவங்களுக்கு அந்த பசி எதுவுமே தெரியல. கொஞ்சம் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு டக்குன்னு ஃபுல்லாக விளையாடணும் அதுலேயே தான் அவங்களுக்கு மைண்ட் இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 350 ரூபா, 350 சார்ஜ் போட்டாங்க. பசங்களுக்கு வந்து 3 வயசுக்குள்ளே இருந்தால் டிக்கெட்டு ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி. பப்புக்கெலாம் டிக்கெட் போடலை.
இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் 2 மணி நேரமும் 3 மணி நேரமும் உள்ளே நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து அவங்க அலௌன்ஸ் பண்ணுறாங்க, வெளில வந்துடுங்க. அதாவது 2 கலர் கொடுக்குறாங்க. அதை நம்ம வாட்ச் மாதிரி கையில் இந்த டேக் மாதிரி இருக்குது, அந்த டேகை நம்ம கட்டிக்க வேண்டியதுதான். அதை வந்து அந்த கலரை சொல்லி அலௌன்ஸ் பண்ணுறப்ப நம்ம வெளியில் வந்துடணும். இங்கே வந்து ஒரு கிளி மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சுங்க. அங்கே இந்த கிளி செட்டப்பில் ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த வீடியோவில் தெரியும். அங்கே வந்து டான்ஸ் ஆடுற இடம் மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து தண்ணி அதில் ஊற்றிட்டே இருக்கும். ஆனால் அது 1 ஹவருக்கு ஒரு டைம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஃபுல்லாக அதில் தண்ணி வந்து மேலால் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து அங்கே டான்ஸ் ஆடுறதுக்காக பாட்டு போடுறாங்க. அந்த அதை நான் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அந்த சைடு தான். அங்கே செம சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே வரவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. யாராருக்கு டான்ஸ் தெரியுது பாருங்கள், அங்கே தான் யாராருக்கு டான்ஸ் ஆடணும் போல் இருக்கும், அங்கே போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பாருங்கள், எல்லோரும் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஃபேமிலியாக எங்கேயாவது வெளில போகணும், நல்லா ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கும் மனசும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே உள்ளே போனதுமே எந்த கவலையுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க.